இன்றைக்கி நாம் சுவையான பல்லாக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லாக்கொட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 30 பல்லாக்கொட்டை எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட்டி பூண்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பல்லாக்கொட்டை நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது இது மேலே இருக்கிற தோலை நீக்கிடலாம். நீக்கிட்டு இது 2 ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நாம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.